Hey guys, welcome back to my channel or welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்டர் டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் நான் சுபாஷினி, ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அண்ட் என்னோடய பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷனும் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து 962 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கோம். அண்ட் சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். அண்ட் நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் என்ன தான் வந்து ஒரு லோ ஃபேஸில் இருந்தாலும் நம்ம வந்து திரும்பவும் நம்ம பேக் டு ஃபார்ம் போய் தான் ஆகணும். ஸோ வேறு வழியே இல்லை. அண்ட் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணப்போ வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட கேட்சப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி திரும்பவும் நீங்கள் உங்கள் ரொட்டீனில் வந்து ஸ்டிக் ஆகிட்டு உங்களோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டே இருங்க. அண்ட் ஸோ நானும் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இந்த ரேசரோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிங்க் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா. எக்ஸாக்டாக இல்லாட்டி நான் ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுறதுனால மட்டும்தான் நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து இன்றைக்கி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக் எனக்கு வந்து எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து வந்து லிப்ஸ்டிக் க்ரேஸ் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வயலான கோம்பு வச்சு நல்லா வந்து டீடாங்கிள் பண்ணியாச்சு. அண்ட் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணி ஆயில் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ தட் ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். அண்ட் ஃப்யூச்சரில் ஹேர் கேர் ரொட்டீன் போடுறேன். அண்ட் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட்டாக நான் எதுவும் பண்ணுறதில்ல, நான் அகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு கிட் மாதிரி நீங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா செல்ஃப் கேர் மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு டெய்லி நீங்கள் இதை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் இது வந்து நான் மினிசோவில் வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட் இல்லை டைரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அதில் உங்கள் மைண்டில் என்னெல்லாம் தோணுதோ ஸோ அதெல்லாம் வந்து எழுதுங்க. அண்ட் அஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, ஸோ அது மாதிரி வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அதுவுமே. அண்ட் நான் வந்து அஃபர்மேஷன்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறமேட்டு யூடியூப்பில் என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சும்மா பிளான் மாதிரி ரஃபாக எழுதி வச்சுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ரெடி ஆகிட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமேட்டு வெண்டைக்காய் பொரியல். ஸோ இதுதான் வந்து இன்னையோட மெனு. அண்ட் இந்த லாஸ்ட் 1 வீக்காக வந்து பிரவீன் தான் வந்து மெனு சொல்லிகிட்ருக்காங்க. நமக்கு வந்து இந்த யோசித்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு குழம்பி. ஸோ இனிமேல் பிரவீன் நீங்களே ஒரு ரெசிபி வந்து சொல்லிவிடுங்க, ஸோ அதை நான் செஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கையில் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் கொய்யாப்பழம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொய்யாப்பழம் வச்சு ஒரு ரெசிபிலாம் இல்லை, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே மீன்வேல் வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வந்து இப்போது ஓரளவுக்கு வந்து குக்கிங் நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்பி. ஏன்னா வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடி வந்து நான் குக்கிங் அவ்வளோவா வந்து பண்ணதில்லை, அவ்வளோவா இல்லை, சுத்தமாக பண்ணதில்லை. அண்ட் இப்போ தான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சாம்பார் வந்து பொறுத்த வரைக்கும் ஸோ வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் காய், பருப்பு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து தண்ணி போட்டு வேக வச்சுருவேன். ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு விசில் எடுத்ததுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு 2 விசில் விட்டுருவேன், ஒரு விசில் விட்டுருவேன். ஸோ அது எல்லாமே வெந்ததுக்கப்புறமேட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வந்து தாளித்து கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, ஸோ இதெல்லாம் தாளித்து போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ ஃப்ரை வந்துட்டு ஜஸ்ட்டு கட் பண்ணி மிளகாத்தூள், உப்பு போட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணேன் அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறமேட்டு தக்காளி. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சா. அண்ட் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சுருங்க. ஸோ அதை மறந்துங்கன்னா சாப்பிட முடியாது. அண்ட் இந்த அவரைக்காய் வந்து குக்கருக்குள்ளே இருக்க வேண்டியது நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஐட்டமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சமைக்கிறதுக்கு. ஸோ பசி வந்துடுச்சு. ஸோ கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதை நல்லா வந்து பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமேட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸோ இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து மசிச்சு வச்சுட்டு அதையும் வந்துட்டு இந்த பேஸ்ட்டோடு வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதில் வந்துட்டு வெறுமனே வந்து மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணி இதை நல்லா வந்து சாட்டே பண்ணோம் அப்படின்னா சால்ட், முக்கியமானது சால்ட் தான் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டே இருந்துச்சு, அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அது சால்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் ஹாட் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அமேசானில் தான் வாங்கினேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து கட் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சிச்சா. ஸோ சைட் பை சைட் வந்து க்ளீனிங் ஒர்க்கும் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு பிரவீன் சொல்லுவாங்க.
ஸோ வந்துட்டு கடகடன்னு அதையும் வந்து க்ளீன் பண்ணி சார்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமேட்டு வெண்டைக்காய் மட்டும் வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அது மட்டும் வந்து சைடில் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள். அண்ட் மற்றதெல்லாம் வந்து குயிக்காக வந்து சார்ட்டட் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்படி தான் இருக்குது. அண்ட் சாம்பாரும் வந்து சுட வந்து ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தலையோட. அண்ட் குட்டி குட்டியாக வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி ஃப்ரை மாதிரி தான் வந்து பண்ணேன், மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸஸாக இருந்தது கொஞ்சோண்டு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸில் வந்து எப்படியாவது ஸ்டோர் பண்ணி வைப்பேன் எக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சட்டியோடு கொண்டு வந்து வச்சாச்சு. அண்ட் வச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஹேம்பர் வந்து பிரவீன் ஆஃபீஸில் கொடுத்தாங்களா. ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே இந்த ஹேம்பர்லாம் எனக்கு கொடுத்தாங்கன்னா பிரவீன் என்ன தான் வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் நமக்கு ஒரு தனி சந்தோஷம். ஸோ வாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, மொக்கையாக இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் காம்பேக்டாக எல்லாமே டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப எல்லாமே இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் சாம்பிள் பார்த்தாச்சு, சாப்பிட்டு பார்த்தாச்சு. அண்ட் அழகாக ஒரு போ கொடுத்தாங்க, அது டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக பிச்சிடணும் அப்படின்னு நினச்சி அழகாக வந்து எடுத்துட்டேன் தனியாக. அண்ட் இதில் என்னென்ன கொடுத்தாங்கன்னா ஒரு குக்கீஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கேக் கொடுத்தாங்க. இது வந்து ஆக்சுவல் அன்பாக்சிங்கே இல்லை, ஜஸ்ட் வந்து நான் என்னென்ன இருக்குன்னு லைட்டாக தான் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா லைன் சாப்பிடவே இல்லையா. ஸோ அதனால் கடகடன்னு சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடவே ஆரம்பித்தோம். ஸோ இந்த குக்கீஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து த குக்கி மேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஆஸ்திரேலியன் பிராண்டு போல். ஸோ அதுலேருந்து தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் கொடுக்குறாங்க. கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளம் கேக்கும் சாப்பிட்ருவேன், விட மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து வேறு ஏதாவது கேக்கு கிறிஸ்மஸ்க்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு மில்க் சாக்லேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப மைல்டான ஸ்வீட்டோட நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து சாப்பிட்டேன். ஸோ இந்த டைமில் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன். அண்ட் யாரெல்லாம் இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணலையோ அவங்கெல்லாம் வந்து டோன்ட் வரி. ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கும் அந்த விஷயத்தை நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? கீப் கோயிங், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ரீச் ஆகும். அண்ட் கார்த்திகை தீபம் ஸோ ஈவினிங் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அந்த தீபாவளி விளக்கு இருக்குல்ல, லைட் விளக்கு, எலக்ட்ரிக்கில் அந்த பல்ப் மாதிரி இருக்கும்ல, அந்த எலக்ட்ரிக்குங்கிற தண்ணி ஊற்றினா அந்த லைட் எரியும்ல. ஸோ அந்த விளக்கு தான் நான் வந்து வச்சுருந்தேன். அது பக்கத்து வீட்டில் அழகாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு நான் வந்து எங்களோட குடீஸ் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. என் ஹஸ்பண்ட் எப்பயுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டு தான் எனக்கு சாப்பிடுவாரு. ஏன்னா அந்த சாப்பாட்டில் விஷங்கீது கலந்துருக்கேன். நல்லா இருக்குடா சாக்லேட்டு, அது மாதிரி மைல்டு ஸ்வீட்டோட. அதுக்கப்புறமேட்டா இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து லாஸ்ட் 2 பேக்கெட் தான் கொடுத்தாங்க. பிரவீன் உனக்கு வேணுமா? எனக்குலாம் வேணாம். So what is this? பிரவீன் ஆல்மண்ட் குக்கி. அப்படியே இருக்காது, கரைதான். கைஸ் பின்னாடி இருக்க பாயை வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். தான் இன்னொன்று இருந்துச்சுல, அதை ஓப்பன் பண்ணிடு. அந்த ஆல்மண்ட் பீசஸ்லாம் இருந்துச்சா, சங்க்ஸ். அந்த இன்னொன்று இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிடுறேன். கம் ஆன் குயிக். என்ன இருக்குது அவ்வளோ எடுத்துக்காட்டு. அடப்பாவி ஃபுல்லாக எடுத்து காட்டுறானா? அப்படியே ஒரு ஃபுல் ரோல் அப்படியே எடுத்துக்காட்டு. சேமா? டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. அது பட்டர் பேப்பர். கேக் மட்டும் என்ன கேக்குன்னு தெரில, அப்படிதானே? ஆமாம், போன வாட்டி தான் நல்லா இல்லை. என்ன ஆக்சுவல் அன்பாக்சிங்கே இப்போ தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேக் மட்டும் என்ன கேக்குன்னு ப்ளம் கேக்கா? கிறிஸ்மஸ்னால் ஏன் ப்ளம் கேக் தரீங்க? வேறு ஏதாவது கேக் தரலாம்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு கேக் கொடுங்க. ப்ளம் கேக்
அந்த பேப்பர் நல்லா இருக்கு. ஏய் இது சைடு இருக்கு. கார்த்திகை தீபம்னால வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜஸ்ட் சாமி கும்பிட்டோம், விளக்கு வாசல் வச்சுட்டு. ஏ நல்லா தான் இருக்குடா, காட்டு. சூப்பராக இருக்கு காய்ஸ். வாவ். சுபாஷினியா செஞ்சது. ஏ நான் ஆக்சுவலி செய்வேன், ப்ரௌனிலாம் செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ஆனிவர்சரி அப்போ. அது முடிஞ்ச ஒரு வருஷம் ஆச்சு. நீ ஏதாவது சுகரே சாப்பிட மாட்டியே? எனக்கு சுகர் நினச்சிட போகிறாங்க. நல்லா இல்லை கைஸ். நான் சுகர் சாப்பிட்றேன்.